Welcome students, today's class 11th mathematics chapter 3 trigonometry. Today we are going to see about properties of triangle. So இப்போ பாருங்க, let us consider a triangle ABC. So ஒரு triangle ABC consider பண்ணிக்கோங்க. So அந்த triangle angles of triangle ABC corresponding to the vertices ABC are denoted by A, B, C themselves. சரிங்களா? ஸோ இதுதான் vertices ABC. அதனோட angles capital A, capital B, capital B ன்னு எடுத்துக்கோங்க. The sides opposite to the angles ABC are denoted by small a, small b, small c. இந்த angle A இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிள் பியோட ஆப்போசிட் சைடு ஸ்மால் பி, ஆங்கிள் சியோட ஆப்போசிட் சைடு ஸ்மால் சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்சோ வி யூஸ் த சிம்பிள் ட்ரையாங்கிள் டு டினோட் த ஏரியா ஆஃப் த, இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா டெல்லுங்கிற சிம்பிள், ஸோ இது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சர்க்கிள் விச் பாசஸ் த்ரூ த 3 வெர்டிசஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். இப்போ ஒரு சர்க்கிள் பாசஸ் த்ரூ இந்த 3 வெர்டிசஸ் வழியாக போகிற சர்க்கிளை சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் அண்ட் ரேடியஸ் வந்து சர்க்கம் சர்க்கிள் இஸ் நோன் ஆஸ் சர்க்கம் சென்டர் அண்டு சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் ஏபிசி, அதனோட ஆங்கிள் ஏ எல்லா சமுக்குமே இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் ஏவோட ஆப்போசிட் சைடு ஸ்மால் ஏ, பிக்கு ஸ்மால் பி, சிக்கு ஸ்மால் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பை ஆர் 180 டிகிரி. ஸோ இப்போ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 180 டிகிரி வரும். அடுத்தது ஏதாவது 2 சைட்ஸ் ஏ ப்ளஸ் பிங்கிறது கிரேட்டர் தேன் சியாக இருக்கும், பி ப்ளஸ் சிங்கிறது கிரேட்டர் தேன் ஏவாக இருக்கும், ஏ ப்ளஸ் சிங்கிறது உங்களுக்கு கிரேட்டர் தேன் பியாக இருக்கும். இந்த 2 சைட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 சைடோட வேல்யூ தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு see the sine formula. Next, properties of triangle. Theorem 3.1 law of sines or sine formula. உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் சைன் ஃபார்முலா. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸ்டேட்மெண்ட், இன் எனி ட்ரையாங்கிள் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு த சைன்ஸ் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். தட் இஸ், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r, where r is the circumradius of the triangle. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க ஏ பி சி. ஸோ இதனோட ஆங்கிள் இது ஸ்மால் ஏ, இது கேபிட்டல் பி, சி ஆங்கிளுங்களா அது ஏ பி சி. ஸோ இதனோட ஆப்போசிட் சைடு ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இங்கே ஸ்மால் சி. த லென்த் ஆஃப் த சைட்ஸ், ஸோ இதுதான் சைடு, லென்த் ஆஃப் த சைடு ப்ரொபோர்ஷனல் டு த சைன்ஸ் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள். இந்த சைடோட ஆப்போசிட் ஆங்கிள் ஏங்களா, ஸோ ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு இதே மாதிரி எல்லாமே பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு உங்களுக்கு ப்ரொபோர்ஷனல் அப்படின்னாவே சம்திங் 2r. இப்போ நம்ம ரேடியஸ் எடுத்துக்கிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2r அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? வேர் ஆர் இஸ் த சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ப்ரூஃப் பாருங்கள், லெட் O be the center of the circle of triangle ABC and R its radius. இப்போ இதில் உங்களுக்கு 3 கேசஸ் அரைஸ் ஆகும். ஆங்கிள் ஏங்கிறது அக்யூட் ஆங்கிள் மேக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் ஏங்கிறது ரைட் ஆங்கிளை மேக் பண்ணுச்சுனாலும் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஏங்கிறது அப்டியூஸ் ஆங்கிளை மேக் பண்ணுச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஆங்கிள் ஏங்க, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதில் ஒரு ஆங்கிள் மட்டும், ஆங்கிள் ஏவை மட்டும் அக்யூட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் மேக் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஏ இஸ் அக்யூட். ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிளில் சென்டர், அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அந்த இந்த சென்டர் தான், இதுதான் சென்டர், அந்த சர்க்கிளோட சென்டர். அந்த சென்டருக்கு கீழே பிசி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பிசிங்கிற ஒரு சைடுக்கு வந்து கீழே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளாக கிடைக்கும். ஸோ இப்போ இதனோட சைடு இது வந்து ஸ்மால் ஏ, சிக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் சி. ஸோ இதனோட லென்த் வந்து நீங்கள் ஆர் ரேடியஸ். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ப்ரொடியூஸ் பிஓ டு மீட் த சர்க்கிள் அட் டி. ப்ரொடியூஸ் பிஓ, இங்கே பாருங்கள், இங்கே இருந்து இங்கே
ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம், இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா, சர்க்கிள் அட் டி. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை சியை ஜாயின் பண்ணால் இங்கே 90 டிகிரி உங்களுக்கு மேக் பண்ணும் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள் ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும் சரிங்களா. சரி, இந்த ட்ரையாங்கிள், இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் பிடிசிங்கிற ட்ரையாங்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும். ஸோ ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ரெண்டுனோட ஆங்கிளும் உங்களுக்கு ஏ தான். ஆங்கிள் பிசிடி இந்த லென்த் இது இருக்குது பார்த்தீங்களா, இது 90 டிகிரியை மேக் பண்ணுது இந்த ஆங்கிள். ஸோ ஆங்கிள் பி சைன், இப்போ பாருங்கள் சைன் ஆஃப் ஆங்கிள் பிடிசி, சைன் ஆஃப் ஆங்கிள் பிடிசி, சைன் ஆஃப் ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு பாருங்கள் இது ஆங்கிள் ஏங்கில் ஆப்போசிட் சைடு பிசி டிவைடட் பை பிடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க சரிங்களா. பிசி டிவைடட் பை பிடி. இப்போ இங்கே பாருங்கள் இதனோட டிஸ்டன்ஸ் ஆறுங்களா, இதனோட டிஸ்டன்ஸ் 6. இப்போ சைன் ஆஃப் ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு பிசி பை பிடின்னு எடுத்தாச்சுங்களா. இப்போ சைன் ஆஃப் ஆங்கிள் பிடிசிங்கிறது சைன் ஏங்களா ஈக்குவல் டு பிசிங்கிற லென்த்து ஏ பை பிடிங்கிற லென்த்து 2r, r + r 2rன்னு வந்துடும் உங்களுக்கு. விச் இம்ப்ளைஸ் இப்போ பாருங்கள் ஏ பை சைன் ஏ, இதுங்க கீழே வந்துருச்சு, இது அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2r அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். அடுத்தது கேஸ் 2, angle A is right angle. In this case, O must be on the side BC of the triangle ABC. ஓங்கிறது இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடு பிசிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிசி பாருங்கள் சென்டர் வழியே எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ ட்ரையாங்கிள் மேக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், 90 டிகிரியை மேக் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் 90 டிகிரி உங்களுக்கு மேக் பண்ணுச்சு அப்படின்னா இதனோட ஆங்கிள் ஆப்போசிட் சைடு, ஏவுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே ஸ்மால் ஏ நோட் பண்ணியாச்சு, சிக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் சி, பிக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் பி. இதனோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இல்லை 6 ரேடியஸ், இங்கே இந்த பக்கமும் உங்களுக்கு 6 சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு ஏங்கிறது பிசிங்களா, பிசி பை சைன் ஏங்கிறது 90 டிகிரி. இப்போ பிசியோட லென்த்து 2rன்னு எடுத்துக்கலாங்களா, 2r டிவைடட் பை சைன் 90னா 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2r. ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2r சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஏ இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். இப்போ அப்டியூஸ் ஆங்கிள் வேணும் அப்படின்னா இந்த சர்க்கிள் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டருக்கு மேலே பிசியை ட்ரா பண்ணுங்கள். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அப்டியூஸ் ஆங்கிளாக கிடைக்கும் இந்த ஆங்கிள். ப்ரொடியூஸ் பி, அதே மாதிரி உங்களுக்கு ஏவுக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் ஏ, பிக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் பி, சிக்கு ஆப்போசிட் சைடு ஸ்மால் சி எடுத்துக்கோங்க. ப்ரொடியூஸ் பிஓ. இப்போ பாருங்கள் இந்த சர்க்கிளில் இந்த பியில் இருந்து இந்த சென்டருக்கு ஒரு லைனு டு மீட் த சர்க்கிள் அட் டி, இது வரைக்கும் நீங்கள் மீட் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரி மேக் பண்ணும். இப்போ ஆங்கிள் பிசிடி, இந்த பிசிடிங்கிற ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிடிசி ப்ளஸ் பிஏசி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு உங்களுக்கு குவாடிலேட்ரல் சரிங்களா. இந்த குவாடிலேட்ரலோட ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆங்கிள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஆங்கிள் பிடிசி ப்ளஸ் ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆங்கிள் பிஏசின்னு வந்துருங்களா, 180 மைனஸ் ஆங்கிள் பிஏசி. ஸோ இப்போ ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆங்கிள் பிஏசிக்கு ஆங்கிள் ஏன்னு தெரியுது. ஸோ இப்போ சைன் ஆஃப் ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு, இப்போ ஆங்கிள் பிடிசி இங்கே 180 மைனஸ் ஏன்னு மென்ஷன் பண்ணியாச்சுங்க. இப்போ சைன் ஆஃப் ஆங்கிள் பிடிசி, ஆங்கிள் பிடிசிக்கு சைன் எடுத்தீங்க, ரேஷியோ சைன் எடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு பிசி பை பிடி, ஹைபாட்டினியூஸ் பிடி வந்துருங்களா. இப்போ சைன் பிடிசிக்கு ஆங்கிள் வந்து 180 மைனஸ் ஏங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு பிசிங்கிறது ஏ பை 2r. இப்போ சைன் ஏ ஈக்குவல் டு சைன் 180 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா, சைன் ஏ ஈக்குவல் டு ஏ பை 2r. ஸோ விச் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2r சரிங்களா, மாற்றி எழுதிக்கோங்க. Similarly, by considering the angles B and C, so இப்போ இங்கே ஆங்கிள் ஏவுக்கு பதிலாக பியும் சியும் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா we can prove B by sin B equal to 2r, C by sin C equal to
2rனு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ therefore a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் theorem 3.2 Napier formula statement. In triangle ABC we have first tan a minus b by 2 equal to a minus b divided by a plus b into cot c by 2. Tan b minus c by 2 equal to b minus c divided by b plus c into cot a by 2. Tan c minus a by 2 equal to c minus a divided by c plus a into cot b by 2. ஸோ இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் நேப்பியர் ஃபார்முலானும் கேட்கலாம், ஆர் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே a மைனஸ் b பை 2 அப்படின்னா ஸ்மால் a மைனஸ் ஸ்மால் b டிவைடட் பை a ப்ளஸ் b இன்ட்டு காட்டு இங்கே ab வந்துருச்சுன்னா c பை 2. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிசின்னா இங்கே ஏன்னு வந்துடும், சிஏன்னா இங்கே பின்னு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா எப்போவுமே மறக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் பாருங்கள். we know that sin formula a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r. இப்போ RHS எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரூஃபோட RHS a minus b divided by a plus b into cot c by 2, a minus b divided by a plus b into cot c by 2 எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்மால் ஏவுக்கு பதிலாக இங்கே இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், a by sin a equal to 2rன்னு எடுத்துக்கலாங்களா? a by sin a equal to 2r அப்படின்னா a equal to 2r sin aன்னு சொல்லலாங்களா? ஸோ இப்போ இந்த ஏவுக்கு பதிலாக 2r sin a, bக்கு பதிலாக இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா b by sin b equal to 2rனா b equal to 2r sin b divided by 2r sin a plus 2r sin b equal to cot c by 2. இப்போ which is equal to 2r காமனாக வெளியில் எடுங்க, 2r into sin a minus sin b divided by 2r into sin a plus sin b cot c by 2, which is equal to இங்கே 2r cancel ஆகிடுச்சு, sin a minus sin b. இப்போ ஃபார்முலா பாருங்கள், sin c minus sin d னா 2 cos c plus d by 2 sin c minus d by 2, 2 cos a plus b by 2 sin c minus, that is a minus b by 2 divided by sin c minus plus sin d க்கு 2 sin c plus d by 2 cos c minus d by 2 into cot c by 2. ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது 2 கேன்சல் ஆகி போச்சு. இப்போ பாருங்கள், காஸ் பை சைன் உங்களுக்கு என்னங்க வரும், காட் ஏ ப்ளஸ் பி பை 2. இதுக்கு வந்து உங்களுக்கு டேன் ஏ மைனஸ் பி பை 2 இன்ட்டு காட் சி பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு காட் ஆஃப் இங்கே ஏ ப்ளஸ் பின் ட்ரையாங்கிள் ஏபிசினாவே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 180, ஏ ப்ளஸ் பிங்கிறது 180 மைனஸ் சி. அடுத்தது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி பை 2 அப்படின்னா 90 மைனஸ் சி பை 2ன்னு சொல்லலாங்களா? ஸோ இப்போ a plus b by 2க்கு பதிலாக cot 90 minus c by 2 tan a minus b by 2 cot c by 2 which is equal to cot 90 minus c by 2 அப்படின்னா tan c by 2, that is cot 90 minus theta na tan theta, tan c by 2 tan a minus b by 2 1 divided by cot வந்து 1 divided by tan c by 2. இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா tan a minus b divided by 2. Similarly we can prove the other 2 ரிசல்ட்ஸ். ரிமைனிங் 2 ரிசல்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி சைன் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடுத்தது தியரம் 3.3 லா ஆஃப் கொசைன்ஸ், தட் இஸ் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கொசைன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின் இருக்கும். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி we have cos a equal to b square plus c square minus a square divided by 2bc. cos bங்கிறது c square plus a square minus b square divided by 2ca. cos cங்கிறது a square plus b square minus c square divided by 2ab அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ cos a இங்கே பாருங்கள், cos a cos b cos c. கொசைன் ஃபார்முலானா cos a cos b cos cன்னு இருக்கும். உங்களுக்கு சைன் ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் இருக்கும். சரிங்களா? அதான் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. காஸ் ஏங்கிறது பாருங்கள், இங்கே ஆங்கிள் ஏ இருக்குங்களா, ரிமைனிங் 2 சைட்ஸை பாருங்கள், b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஏன்னா இங்கே மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை 2bc. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே bனா இங்கே தான் மைனஸ் b ஸ்கொயர், ரிமைனிங் 2 சைட்ஸு, cனா இங்கே c. இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரூஃப் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் ஏடிங்கிறது பிசிக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, இன் ட்ரையாங்கிள் ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க.
AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர். ஏபிங்கிறது சிங்களா, C ஸ்கொயர் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர். ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ADC, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ADCங்கிற ட்ரையாங்கிள். இப்போ இதனோட இந்த ஆங்கிள் சிங்களா, sin C ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு AD பை ஏசின்னு எடுத்துக்கலாங்களா. AD பை ஏசிக்கு தான் பின்னு தெரியுதுங்களா. ஸோ இப்போ ஏடிங்கிறது B sin C அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்களா. அடுத்தது காசி, அதே சேம் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு காசி எடுங்க. காசிங்கிறது DC பை ஏசிங்களா, adjacent சைடு பை ஹைபார்டெனியூஸ். DC பை ஏசி, ஏசிக்கு பதில் தான் உங்களுக்கு பின்னு தெரியுது சரிங்களா. டிசி ஈக்குவல் டு பி காசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்களா. இப்போ பிடி எனக்கு வேணும், பிடிங்கிறது பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஏடி கிடச்சிருச்சு, பிடி வேணும். பிடி இந்த லென்த்து வேணும் அப்படின்னா அந்த டோட்டல் லென்த்தில் இருந்து இந்த லென்த்தை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாங்களா. அப்படின்னா பிசி மைனஸ் டிசின்னு எழுதலாங்களா. பிடி ஈக்குவல் டு பிசி மைனஸ் டிசி. பிசிங்கிறது லென்த்து ஏ மைனஸ் டிசிங்கிறத பி காசி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் போடுங்க. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிடி ஸ்கொயர். ஏடிங்கிறது பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சி ப்ளஸ் பிடி ஸ்கொயர். பிடிங்கிறது ஏ மைனஸ் பி காஸ் சி தி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். நீங்கள் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் போட்டுறாதீங்க, ஏன்னா இன்பிட்வீனில் உங்களுக்கு மைனஸ் இருக்குது சரிங்களா. இது பி சைன் சின்றதுனால அப்படியே ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சி ப்ளஸ் இது ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பென்ஷன் கொடுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த பி ஸ்கொயர் மட்டும் காமனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சைன் ஸ்கொயர் சி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சி மட்டும் வரும். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் சி. நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், இந்த டேர்ம் 1 ஆகிடும். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் சி. இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் சி. ஸோ கொசைன் ஃபார்முலாவில் நீங்கள் ப்ரூஃப் இப்படி பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டு தான் சரிங்களா. ஸோ இதில் இருந்து நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா இந்த 2ab காஸ் சி இந்த சைடு கொண்டு வந்துருங்க. சி ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 2ab காஸ் சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இப்போ காஸ் சிங்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் காஸ் ஏ அண்டு காஸ் பி. ரிமைனிங் 2 ஆங்கிள்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி டயக்ராம் போட்டு ப்ரூஃப் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா. Next theorem 3.4 projection formula. In a triangle ABC, state and prove projection formula னு கேட்பாங்க. In a triangle ABC we have first A equal to B cos C plus C cos B அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. For second B equal to C cos A plus A cos B, sorry A cos C. C equal to A cos B plus B cos A. ஸோ இங்கே பாருங்கள், ஏன்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன வரும், B A equal to B cos C. ரிமைனிங் 2 சைட்ஸு ஆங்கிள்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். A அப்படின்றத கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் 2 சைட்ஸு 2 ஆங்கிள்ஸும் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. B cos C, C cos C. அதே மாதிரி தான் Bங்கிறது C cos A, A cos C. C equal to A cos B, B cos A சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், proof. In triangle ABC draw AD perpendicular to BC. ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் draw AD perpendicular to BCக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ A ஈக்குவல் டு BC அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்க. இந்த ஏங்கிற சைடு BC தாங்களே, A ஈக்குவல் டு BC. இந்த BCயை நீங்கள் என்னென்னு பண்ணலாம், BD ப்ளஸ் DCன்னு எழுதலாங்களா. இப்போ இந்த BD இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த சைடு ஏபியை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. டிசிக்கு இந்த சைடு ஏசியை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் உங்களுக்கு காஸ் பி, இந்த டேர்ம் நான் காஸ் சின்னு எடுத்திருக்கேன். இந்த சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த ட்ரையாங்கிளுக்கு காஸ் பிங்கிறது பிடி பை ஏபிங்களா, தட் இஸ் adjacent side by hypotenuse. ஸோ BD by ABக்கு cos Bன்னு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் cos C equal to DC by ACன்னு வந்துடும் சரிங்களா. இப்போ cos C equal to இதான் Cங்களா, DC by AC, that is adjacent side by hypotenuse.
இப்போ காசின்னு வந்துடும். இப்போ ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி. சரிங்களா, நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கோங்க, சைடில் இதை நோட் பண்ணிக்கோங்க ஹிண்ட் மாதிரி. Similarly, we can prove b equal to c cos a plus a cos c, c equal to a cos b plus b cos a அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டயக்ராம் வந்து b கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ஆங்கிள் b, இது ஸ்மால் b, இதில் a b c. இப்போ இதனோட டிஸ்டன்ஸ் வந்து இதை டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏசிக்கு பர்பண்டிகுலராக பிடி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பி ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாங்க, ஏடி ப்ளஸ் டிசின்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ அதே மாதிரி அந்த சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ப்ரூஃப், ரிமைனிங் ப்ரூஃபு இந்த மாதிரி நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நோட் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பியை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி ஆன் ஏ ப்ளஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சி ஆன் ஏ. ஸோ இதை வந்து வேர்டிங்ஸில் சொல்லணும் அப்படின்னா, எ சைடு ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு, எந்த ஒரு சைடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் எ சைடு ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேர்டிங்ஸில் சொல்லிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு தியரம் 3.5. area of the triangle. In triangle ABC, area of triangle is triangle, that is area of the triangle is del equal to 1 divided by 2 times of AB sin C, which is equal to 1 by 2 times of BC sin A, which is equal to 1 by 2 times of AC sin B. That is இங்கே பாருங்க AB sin C, ரிமைனிங் இல்லாத ஒரு ஆங்கிளை sin Cன்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது சும்மா ஷார்ட்கட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது தான். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள் BCனா sin A, ACனா sin B, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடிங்கிறது பர்பண்டிகுலர் டு பிசி. இப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஏடிங்கிறது பர்பண்டிகுலர் டு பிசி ட்ரா பண்ணிக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏடிசி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஏடிசி சைன் சி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏடி பை ஏசி, ஹைபாட்டினியூஸ் ஏசி வருங்களா, ஏடி பை ஏசி. இப்போ ஏடி பை ஏசிங்கிறது தான் பின்னு தெரியுதுங்களா, பி. சரிங்களா, இப்போ ஏடி ஈக்குவல் டு பி சைன் சி. சரிங்களா, அந்த ஏடி இதுதான் உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்களா, இதுதான் உங்களுக்கு ஹைட்டு, பேஸ் வந்து இதுதான். சரிங்களா, இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் del ஈக்குவல் டு 1 by 2 times ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸுங்கிறது ஏங்களா, இப்போ ஹைட்டு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், பி சைன் சி. சரிங்களா, 1 by 2 times ஆஃப் ஏ இன்ட்டு பி சைன் சி. நெக்ஸ்ட்டு சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் அதர் டூ ரிசல்ட்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா தியரம் 3.6 ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஸோ இது வரைக்கும் நம்ம 3.5 வரைக்கும் தியரம் முடிச்சோங்களா. நெக்ஸ்ட்டு 3.6 ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா ஸ்டேட்மெண்ட்டு. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி சைன் ஏ பை 2, இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைன் ஏ காஸ் பி tan A இந்த மாதிரி தான் பார்த்தோம். இப்போ ஹாஃப் ஆங்கிள் sin A by 2 cos A by 2 tan A by 2 இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். sin A by 2 equal to square root of s minus b s minus c by bc. cos A by 2 na s into s minus a divided by bc. tan A by 2 na s minus b s minus c divided by s into s minus a, where s is the semi perimeter of the triangle ABC, which is equal to a plus b plus c divided by 2. அதாவது இந்த triangle ABC யோட semi perimeter, that is s equal to a plus b plus c, மூணு சைடு ஆட் பண்ணி நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு semi perimeter கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரூஃபு. சைன் ஏ பை 2 ஈக்குவல் டு, இப்போ பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஏ பை 2. சரிங்களா, பாசிட்டிவ்ஸ் இப்போ உங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னாவே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவாங்களா, ஸோ நம்ம பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஏ பை 2ன்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா உள்ளார ஸ்கொயர் பண்ணிக்கலுங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார சைன் ஸ்கொயர் ஏ பை 2ன்னு எடுத்துக்கோங்க, which is equal to sin square a by 2க்கு ஃபார்முலா sin square theta by 2னா 1 minus cos theta by 2, ஃபார்முலா 1 minus cos a by 2, which is equal to 1 divided by 2. இந்த denominator 2வை வெளியில் வச்சுக்கோங்க. 1 minus இந்த cos aவுக்கு பதிலாக cosine ஃபார்முலா b square plus c square minus a square by 2bcன்னு எடுத்துங்களா போடுங்க. நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2bc minus b square minus c square உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2bc. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்கள்
அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயரை முன்னாடி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் இருந்து இந்த 3 டேர்மில் இருந்தும் மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc. இப்போ இன்னரில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். டிவைடட் பை 2 × 2 4bc. காமனாக எல்லாம் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் உங்களுக்கு இருக்குது டினாமினேட்டர். நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ், இது உங்களுக்கு எப்படி இருக்குங்க, b minus c the whole square ஃபார்முலா படி இருக்குங்களா, தட் இஸ் a square plus b square minus 2abங்கிற ஃபார்முலா படி இருக்கு. ஸோ b minus c the whole squareனு போட்டாச்சு, divided by 4bc. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுக்கு ஃபார்முலா a square minus b squareங்கிற மாதிரி இருக்கு. a square minus b square ஃபார்முலா a plus b a minus b, that is a plus b. a மைனஸ் பிக்கு பதிலாக மைனஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி எழுதிக்கிட்டேன். டிவைடட் பை 4bc அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் உங்களுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், a ப்ளஸ் பி மைனஸ் சின்னு இருக்குங்களா, a ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் 2cனா உங்களுக்கு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்கள், மைனஸ் சின்னு கிடச்சிரும். அடுத்தது பாருங்கள், a மைனஸ் பி, இப்போ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் 2b நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் இந்த பியையும் இந்த மைனஸ் 2bயும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பி கிடச்சிருங்களா, ஏசி அப்படியே இருக்குது, நாம் தான் சிம்ப்ளை பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சியை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் 2cயை மைனஸ் பண்ணிங்கன்னா சி மைனஸ் இந்த மைனஸ் சியை சி மைனஸ் 2cன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி இந்த மைனஸ் பியை பி மைனஸ் 2b நான் எழுதிக்கிறேன், அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சரிங்களா. டிவைடட் பை 4bc. அடுத்தது பாருங்கள், இந்த a ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக 2sன்னு போடலாங்களாங்க. அவங்க கொஷினில் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எஸ்ஸுங்கிறாங்க. ஸோ இது இந்த சைடு போயிடுச்சுன்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2s மைனஸ் 2c. இங்கே 2s மைனஸ் 2b டிவைடட் பை 4bc. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட்டாக இதில் ஒரு 2 வெளியில் எடுக்கலாங்களா, இதில் ஒரு 2 வெளியில் எடுக்கலாம், 4 s minus c s minus b divided by 4bc. 4 உங்களுக்கு ரூட்டுக்குள்ளாரே கேன்சல் ஆகிடும். therefore sin a by 2 equal to s minus b s minus c divided by bc அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு செகண்டு cos a by 2 equal to ப்ளஸ் ஸ்கொயர் ரூட்டாக காஸ் ஸ்கொயர் a by 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2னா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 2ங்களா ஃபார்முலா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் a டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு we know that cosine formula cos a க்கு b square plus c square minus a square divided by 2bcங்களா. இப்போ 1 divided by 2 இந்த denominator 2க்கு முன்னாடி தனியாக வச்சுக்கோங்க. 1 plus cos a க்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியாச்சு, cosine ஃபார்முலாவை. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 by 2 times of 2bc plus c square plus c square minus a square divided by 2bc which is equal to 1 divided by 2 times of இங்கே பாருங்கள் b square plus c square plus 2bc minus a square divided by 2bc அப்படின்னு வந்துருங்களா. சரி, இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, காமன் ப்ராக்கெட் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அடுத்த டேர்மில் b ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2bc இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் b ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதாங்களா ஃபார்முலா. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab b ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் காமனாக டிவைடட் பை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை 2 × 2 4bc அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்குங்களா இது இந்த டேர்மு. ஸோ a ப்ளஸ் b a மைனஸ் b a ப்ளஸ் b a மைனஸ் b டிவைடட் பை 4bc ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் சிக்கு 2s. இங்கே பாருங்கள், b ப்ளஸ் சி மைனஸ் ஏவுக்கு பதிலாக a ப்ளஸ் b ப்ளஸ் சி மைனஸ் 2, இந்த மைனஸ் ஏவுக்கு பதிலாக a மைனஸ் 2aன்னு எடுத்துக்கிறேன். மீது ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே தான் இருக்குது. a மைனஸ் 2a மைனஸ் a தானே வரும். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது 2s ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2s இன்ட்டு இப்போ பாருங்கள், இந்த a ப்ளஸ் b ப்ளஸ் சிக்கு பதிலாக 2s மைனஸ் 2a டிவைடட் பை 4bc. இப்போ இதில் ஒரு 2 வெளியில் எடுத்திங்கன்னா 4s s மைனஸ் a டிவைடட் பை 4bc. உங்களுக்கு 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா s இன்ட்டு s மைனஸ் a டிவைடட் பை bc அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் cos a by 2. நெக்ஸ்ட்டு tan a by 2னா sin a by 2 பை cos a by 2ங்களா. sin a by 2 ஃபார்முலா டிவைடட் பை cos a by 2 ஃபார்முலாவை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் டினாமினேட்டர் இருக்கிறது நியூமினேட்டர் கொண்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுதிக்கலாங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் ரூட் தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிசி இன்ட்டு
இந்த டேர்ம் அப்படியே மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிசி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. இந்த டேர்ம் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. நெக்ஸ்ட்டு ஒரே ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள், similarly we can prove other half angle formulas. இதே மாதிரி remaining formulas நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். sin b by 2 equal to, ஸோ இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இதே மாதிரி உங்களோட நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ sin b by 2 அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆங்கிள் என்ன வருங்க? இங்கே பாருங்கள், sin a by 2க்கு நான் ப்ரூவ் பண்ணேன்னா sin a by 2க்கு பதிலாக ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கணும், b அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். இங்கே ஏவுக்கு பதிலாக cos b அப்படின்னு சொல்லிட்டு cos bயோட ஃபார்முலா. cos bக்கு உங்களுக்கு என்னங்க ஃபார்முலா வரும்? cos bக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் ஏசிங்கிற ஃபார்முலா வருங்களா? அதே மாதிரி ஃபார்முலா போட்டு நீங்கள் எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரூஃப் வந்துடும். அதே நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு cos b by 2க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos ஸ்கொயர் b by 2, இங்கே 1 ப்ளஸ் cos b by 2, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், 1 ப்ளஸ் cos b by 2ன்னு வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப். இங்கே cos bயோட ஃபார்முலா அப்ளை பண்ணி எக்ஸ்பான்ஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு cos b by 2 கிடச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரூஃபு, sin b by 2னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே b இருந்துச்சுன்னா ca இல்லாத ரெண்டு சைடு CA by ACன்னு வந்துடும். சரிங்களா? இங்கே நெக்ஸ்ட்டு cos B by 2 அப்படின்னா S into S minus B. cos A by 2னா S into S minus A divided by ACன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே Bனா B by ரிமைனிங் டேர்ம் AC மட்டும் வந்துடும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், tan B by 2 அப்படின்னா tan B by 2 உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதனோட நியூமரேட்டரும் இதனோட நியூமரேட்டர் அப்படியே எடுத்து எழுதுறது தான். sin C by 2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி டிவைடட் பை ஏபின்னு கிடைக்குதுங்களா? சினா இல்லாத டேர்ம் ஏபி டிவைடட் பை ஏபி. இங்கே cos C by 2 அப்படின்னா எஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, எஸ் மைனஸ் சி டிவைடட் பை இங்கே சி போட்டோம்னா ரிமைனிங் டு ஏபி அப்படி போட்டுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கான்செப்ட் உங்களுக்கு இப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறது தான். tan C by 2னா இந்த நியூமரேட்டர் டிவைடட் பை இதனோட நியூமரேட்டர் அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்முலா படி. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் sin a by 2 cos a by 2 tan a by 2க்கு பதிலாக sin b by 2 cos b by 2 tan b by 2 உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கேட்டாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆங்கிள் ஏவுக்கு பதிலாக பின்னு மாற்றுங்க. கொசைன் ஃபார்முலா cos ஏவுக்கு பதிலாக நீங்கள் cos b கொசைன் ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கரோலரி sin a ஈக்குவல் டு 2 sin a by 2 cos a by 2ங்களா ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா. 2 டைம்ஸ் ஆஃப் sin a by 2னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி டிவைடட் பை பிசிங்களா இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஏ பை 2னா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை பிசிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 இன்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிசி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிசி பிசியாக மாறிடும். நெக்ஸ்ட்டு காமன் ஸ்கொயர் ரூட்டில் எஸ்ஸு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் எல்லாம் ஒரே ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தியரம் 3.7 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹெரான்ஸ் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா தான். பட் ஆனால் இந்த ஃபார்முலாவை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டெல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி வேர் எஸ் இஸ் த செமி பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ டெல் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் ஆஃப் ஏபி சைன் சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் ஆஃப் ஏபி இன்ட்டு சைன் சிக்கு பதிலாக 2 sin c by 2 cos c by 2 ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சுங்களா? இப்போ தானே நான் சொன்னேன் உங்களுக்கு கரோலரியில் sin ஏனா 2 sin a by 2 cos a by 2, sin cனா 2 sin c by 2 cos c by 2. 1/2 டைம்ஸ் ஆஃப் ஏபி இன்ட்டு 2 இன்ட்டு sin c by 2 அப்படின்னா நம்ம ப்ரூஃப் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி டிவைடட் பை ஏபி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் சி பை 2க்கு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் சி டிவைடட் பை ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு, உங்கள் பாருங்கள் இந்த 2 அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. ஏபி
இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் ஏபி ஆகிடும். அப்புறம் காமன் ஸ்கொயர் ரூட் போட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஸோ இப்போ இந்த ஏபியும் உங்களுக்கு ஏபியும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஸோ நம்மளோட ப்ரூஃப் கிடச்சிருச்சிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு நோட்டு. திஸ் ஃபார்முலா இஸ் யூஸ்டு ஒன்லி வென் ஆல் த 3 sides ஆர் நோன். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 sides எல்லா சைட்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பிகாஸ் இங்கே ஏ பி சி இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.9 ஃபஸ்ட்டு சம். In a triangle ABC, if sin A by sin C equal to sin A minus B sin B minus C divided by sin B minus C, prove that A square B square C square are in arithmetic progression. சரிங்களா? இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசினா A plus B plus C 180 எடுத்துக்கலாங்களா? ஏங்கிறது A equal to 180 minus of B plus Cன்னு சொல்லலாங்களா? A மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இது அந்த பக்கம் போயிடும். C மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா C equal to 180 minus of A plus B. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே ஏன்னா இங்கே A இருக்குது C இருக்குது, அதுக்கு பதிலாக நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சைன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். A by sin A equal to B by sin B equal to C by sin C equal to 2R அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைன் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த சைன் ஃபார்முலாவை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா லெட் பாருங்கள், A by sin Aவை sin A by Aன்னு மாற்றிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் எல்லாமே ஈக்குவல் டூவில் இருக்குது, நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம் ரெசிப்ரோக்கலாக. B by sin B C by sin C equal to 1 by 2Rன்னு இருக்குங்களா? இந்த 1 by 2Rஐ நான் ஈக்குவல் டு K அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ கிவன் sin A by sin C equal to sin A minus B divided by sin B minus C. sin of sin A இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏவுக்கு பதிலாக நான் இங்கே என்ன மாற்றிருக்கேன், 180 மைனஸ் பி ப்ளஸ் சின்னு போட்டிருக்கேங்களா? சிக்கு பதிலாக sin 180 மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. சரிங்களா? ஸோ இங்கே ஆல்ரெடி நான் இங்கே ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ரெண்டையும் எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு sin A மைனஸ் பி பி மைனஸ் சி. இப்போ sin 180 மைனஸ் தீட்டானா sin தீட்டாங்களா? sin B ப்ளஸ் சி. sin 180 minus theta na sin theta sin A plus B which is equal to sin A minus B B minus C. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா cross multiply பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம் இங்கே போயிடுச்சு, இந்த டேர்ம் இங்கே வந்துருச்சு. sin B plus C sin B minus C equal to sin A plus B sin A minus B. சரிங்களா? இப்போ பாருங்கள், sin A sin B அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது 1/2 டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்தியாக போகும். இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை நம்ம நிறையா இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், sin A plus B sin A minus Bனா sin ஸ்கொயர் A மைனஸ் sin ஸ்கொயர் B 3.4ல் 17ல் ஃபஸ்ட்டு ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த ரிசல்ட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இப்போ sin A plus B A minus Bங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஏவுக்கு பிக்கு பதிலாக வேறு நோட்டேஷன் இருக்குது. sin ஸ்கொயர் B இங்கே ஏவுக்கு ஏங்கிற இடத்துல B இருக்குது, பிங்கிற இடத்துல C இருக்குது. sin ஸ்கொயர் B மைனஸ் sin ஸ்கொயர் C ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் sin ஸ்கொயர் A மைனஸ் sin ஸ்கொயர் B. ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ sin ஸ்கொயர் B இந்த சைடு வந்துருச்சுன்னா sin ஸ்கொயர் B ப்ளஸ் sin ஸ்கொயர் B ஈக்குவல் டு sin ஸ்கொயர் A ப்ளஸ் sin ஸ்கொயர் C. இது இந்த சைடு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ 2 sin ஸ்கொயர் B ஈக்குவல் டு sin ஸ்கொயர் A ப்ளஸ் sin ஸ்கொயர் C. இப்போ அடுத்தது பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இப்போ sin A ஈக்குவல் டு ஏகேன்னு எடுத்துக்கலாங்களா? sin A ஈக்குவல் டு பாருங்கள், இந்த இடத்துல sin A ஈக்குவல் டு ஏகே, sin B ஈக்குவல் டு பிகே, sin C equal to CK. இப்போ பாருங்கள், 2 into sin ஸ்கொயர் B அப்படின்னா B ஸ்கொயர் K ஸ்கொயர், sin ஸ்கொயர் Aனா A ஸ்கொயர் K ஸ்கொயர், sin ஸ்கொயர் Cனா A ஸ்கொயர் C ஸ்கொயர் K ஸ்கொயர். சரிங்களா? இப்போ 2B ஸ்கொயர் K ஸ்கொயர் ஈக்குவல் டு இதில் K ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா A ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர், K ஸ்கொயர் போத் சைட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 2B ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயருங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா A, B, C A, B, C ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் AP அப்படின்னா
2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி தானே நம்மளுக்கு கண்டிஷன். இப்போ நம்ம டூ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஆரின் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லிடலாங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், the angles of a triangle ABC are in arithmetic progression. இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இது ஏ பி சி, அதனோட ஆங்கிள்ஸ் இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா ஏபிசி, இந்த ஆங்கிள்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை மேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இஃப் பி இஸ் டு சியோட ரேஷியோ, இந்த பிசிங்கிறதுலாம் சைட்ஸுங்களா, √3 இஸ் டு √2, ஃபைண்ட் ஏ, இந்த ஆங்கிள் ஏவை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது given the angles ABC are in arithmetic progression. arithmetic progression அப்படின்னா உங்களுக்கு என்னதுங்க, 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சிங்களா, ஏதாவது ஏ கமா பி கமா சி ஆரின் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சின்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ இதனோட ஆங்கிள்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சின்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ இந்த b கூட ஒரு பியை போத் சைட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பியை ஆட் பண்ணிக்கோ, இங்கேயும் ஒரு பி ஆட் பண்ணிக்கிட்டேன், நான் இங்கேயும் ஒரு பி ஆட் பண்ணிக்கிட்டேன், ரெண்டு சைடும். இப்போ 3b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 180 டிகிரி வந்துருங்களா. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிங்கிறது 180, இப்போ பிங்கிறது 180/3னா பிங்கிற ஆங்கிள் 60 டிகிரின்னு கிடச்சிருச்சு. இப்போ ஆல்சோ கிவன் b இஸ் டு சி ஈக்குவல் டு √3 இஸ் டு √2, இப்போ b/c ஈக்குவல் டு √3/√2ன்னு எழுதிக்கலாங்களா ரேஷியோவை. இப்போ பிங்கிறது பை சைன் ஃபார்முலா, பிங்கிறது 2r சைன் பிங்களா டிவைடட் பை சிங்கிறது 2r சைன் சி ஈக்குவல் டு √3/2. இப்போ 2r கேன்சல் ஆகி போச்சு. சைன் ஆஃப் பிங்கிறது 60 கண்டுபிடிச்சிட்டிங்க, டிவைடட் பை சைன் சி ஈக்குவல் டு √3/2 விச் இஸ் ஈக்குவல் டு சைன் சி, இது இந்த சைன் சி இந்த சைடு கொண்டு போயிடுங்க, இந்த டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா சைன் சி ஈக்குவல் டு √2 டிவைடட் பை √3, இந்த டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா தலைகீழ மாறுங்களா ரெசிப்ரோக்கலா, √2 டிவைடட் பை √3 இன்ட்டு சைன் 60 விச் இஸ் ஈக்குவல் டு சைன் சி ஈக்குவல் டு √2 டிவைடட் பை √3 இன்ட்டு சைன் 60க்கு √3/2, சைன் சி ஈக்குவல் டு, இப்போ இதில் உங்களுக்கு கேன்சல் பண்ணுங்கள், ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த √2வையும் கேன்சல் பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் √2 ரிமைனிங் வருங்களா. சைன் சி ஈக்குவல் டு 1/√2, 1/√2ங்கிறது சைன் 45 டிகிரியோட வேல்யூ. ஸோ சி ஈக்குவல் டு 45. இப்போ வி நோ தட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 180, ஏ ப்ளஸ் பிக்கு 60, சிக்கு 45னா விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஏ ஈக்குவல் டு 180 மைனஸ் 60 மைனஸ் பண்ணி ஏங்கிறது, ஸோ ஆங்கிள் ஏங்கிறது வேல்யூ 75 டிகிரி. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு third sum. In a triangle ABC, if cos C equal to sin A divided by 2 sin B, show that the triangle is isosceles. Isosceles, ஒரு triangle isosceles அப்படின்னா ஏதாவது 2 angles வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா 2 sides ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், isosceles அப்படின்னு சொல்லலாங்களா. ஸோ இங்கே பாருங்கள், given cos C equal to sin A by 2 sin B, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இந்த சைடு 2 sin B cos C equal to sin Aன்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ 2 sin B cos C இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு 2 sin A cos B அப்படின்னா sin A plus B plus sin A minus Bங்களா, sin A plus B sin A minus B ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு sin A, sin ஆஃப், இப்போ பாருங்கள் ட்ரையாங்கிள் A plus B ABCக்கு A plus B plus C 180னா B plus C 180 minus A. இப்போ b plus c க்கு பதிலாக 180 minus a plus sin b minus c னா sin a, sin 180 minus theta னா sin theta, sin a plus sin b minus c னா sin a, both sides நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைனை கேன்சல் பண்ணிடுங்க. sin b minus c equal to 0. எப்போ உங்களுக்கு சைனோட இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு 0 கிடைக்கும், sin 0 0ங்களா, அப்படின்னா b minus c யோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கும் 0. ஸோ இப்போ b equal to c. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிளில் எனி 2 ஆங்கிள்ஸ், இப்போ பிசி ஏதாவது 2 ஆங்கிள் வந்து உங்களுக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா therefore the triangle is isosceles. ஆர் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளை நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம், எனி 2 sides ஈக்குவலாக இருந்தாலும் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாங்களா. சைடு வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், இப்போ ஆங்கிள் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, நீங்கள் சைடு வச்சும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ we know that சைன் ஃபார்முலா, இந்த சைன் ஃபார்முலாவை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா a by sin a sin a by a
sin b by b sin c by c equal to 2r equal to k அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. let given cos cங்கிறது sin a by 2 sin b 2 sin b cos c equal to sin a ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது 2 into sin b அப்படின்னா b into k ன்னு எடுத்துக்கலாங்களா. b into k cos cக்கு பதிலாக கொசைன் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை 2ab ஈக்குவல் டு சைன் ஏவுக்கு பதிலாக ஏகேன்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு போத் சைட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கே கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஏபிபி கேன்சல் ஆகிடும். சரிங்களா. ரிமைனிங் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு ஏ மட்டும் வரும். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இது இங்கே போச்சுன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வந்துருங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். டேக்கிங் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பி ஈக்குவல் டு சிங்களா. பிங்கிறது ஒரு ட்ரையாங்கிளோட ஒன் சைடு. இப்போ இது ஏ பி சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ இது ஸ்மால் பி இது ஸ்மால் சி, பி ஈக்குவல் டு சி. இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தேர்ஃபோர் த ட்ரையாங்கிள் இஸ் ஐசோஸ்லஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஃபஸ்ட்டு ஃபோர்த்து சம்மில் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. சி மைனஸ் ஏ காஸ் பி டிவைடட் பை பி மைனஸ் ஏ காஸ் சி. சரிங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் நான் சைடில் ஃபார்முலா எழுதியிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நடத்தின சைன் ஃபார்முலா, கொசைன் ஃபார்முலா, ப்ரொஜெக்ஷனு, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சிக்கு பதிலாக பாருங்கள் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சரிங்களா. இப்போ வேறு ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலுமே போட்டு சால்வ் பண்ணிங்க. ஃபார்முலாஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாஸ் கரெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக போகும், குறைவாக போகும். பட் ஆனால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்கள் இதில் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அழகாக கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகிடும், உங்களுக்கு இந்த எல்ஹெச்எஸோட டேர்ம் ஈஸியாக கிடச்சிரும். அதனால் நான் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா எடுத்திருக்கேன். சி ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்கள், ஏ காஸ் பி ப்ளஸ் பி காஸ் ஏங்களா. பிக்கு பதிலாக ஏ காஸ் சி ப்ளஸ் சி காஸ் ஏ. ஸோ இப்போ இந்த சிக்கு பதிலாக ஏ காஸ் பி ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் ஏ காஸ் பி டிவைடட் பை ஏ காஸ் சி ப்ளஸ் சி காஸ் ஏ மைனஸ் ஏ காஸ் சி. சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள், ஏ காஸ் பி கேன்சல் ஆகிடும். இங்கே ஏ காஸ் சி ஏன் நான் வந்து ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா எடுத்தேன்னா இங்கே ஏ காஸ் பின்னு இருக்குது. ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவோட ஒரு ஹாஃப் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பிக்கு சிக்கு நீங்கள் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அது ரெண்டு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடுச்சிங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது, பி காஸ் ஏ டிவைடட் பை சி காஸ் ஏ. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காஸ் ஏ கேன்சல் ஆகி போய்டும். பி பை சி மட்டும் உங்களுக்கு இருக்கும். இந்த பி பை சிக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு பண்ணிக்கலாம், சைன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாங்களா. சைன் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா பிக்கு பதிலாக 2r sin b டிவைடட் பை சிக்கு பதிலாக 2r sin c. இப்போ 2r கேன்சல் ஆகி போச்சு அப்படின்னா சைன் பி பை சைன் சி உங்களுக்கு ப்ரூஃப் வந்துருச்சிங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட் ஏ காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் பி ப்ளஸ் சி காஸ் சி ஈக்குவல் டு 2a sin b sin c. We know that sin formula a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r. So இப்போ ஏங்கிறது 2r sin a, bங்கிறது 2r sin b, cங்கிறது 2r sin c எடுத்துக்கிட்டிங்களா. நெக்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. a into cos a plus b into cos b plus c into cos c கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவுக்கு பதிலாக 2r sin a cos a, பிக்கு பதிலாக 2r sin b into cos b, சிக்கு பதிலாக 2r sin c into cos c சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த டேர்மில் இந்த ஆரை மட்டும் விட்டுட்டு 2 sin a cos a sin 2aங்களா ஃபார்முலா. 2 sin b cos bனா sin 2bங்களா. ஆர் மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். ஆர் இன்ட்டு 2 sin c cos c அப்படின்னா sin 2cங்களா ஃபார்முலா. இப்போ இதில் ஆரை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா sin 2a ப்ளஸ் sin 2b ப்ளஸ் sin 2c. சரிங்களா. இப்போ இதில் sin c ப்ளஸ் sin d இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு sin c ப்ளஸ் sin d நான் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரூஃபை கொண்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸசைஸ் 3.7ல் 1ல் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட்டு ப்ரூஃபே உங்களுக்கு sin 2a ப்ளஸ் sin 2b ப்ளஸ் sin 2c ஈக்குவல் டு 4 sin a sin b sin c அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்.
சரிங்களா. இங்கேயும் வந்து இங்கே ட்ரையாங்கிளில் தான் எல்லா இடத்துக்குமே நம்ம ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி சொல்லும்போது sin 2a + 2b + 2cக்கு பதிலாக 4 sin a sin b sin c அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது பாருங்கள், இல்லை எல்லாமே காமனாக பிரிச்சுக்கோங்க. இந்த 4-ஐ 2 × 2ன்னு பிரிச்சுக்கலாம். 2 × 2r இங்கே எடுத்துக்கோங்க. sin a சேர்த்துக்கோங்க. sin b sin c தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 2r sin a 2a × sin b sin c. ஸோ நம்ம ப்ரூஃப்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. which is equal to RHS. நெக்ஸ்ட் 6th சம். In a triangle ABC, angle Aங்கிறது 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. Prove that B plus C equal to 2A into cos B minus C divided by 2. We know that sin formula பாருங்க, A by sin A equal to B by sin B equal to C by sin C equal to 2R. இப்போ ஏங்கிறது 2R sin Aன்னு எடுத்துக்கலாங்களா, Bங்கிறது 2R sin Bன்னு எடுத்துக்கலாங்களா, Cங்கிறது 2R sin C. இப்போ RHS எடுத்துக்கோங்க. RHS equal to 2A cos B minus C by 2ங்களா, which is equal to 2 into இந்த ஏவுக்கு பதிலாக 2R sin A cos B minus C by 2. நெக்ஸ்ட்டு RHS which is equal to 4R sin ஏவுக்கு பதிலாக தான் உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, கொஷின்லேயே ஏவுக்கு பதிலாக 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, அங்கே பாருங்கள் ஆங்கிள் ஏங்கிறது 60 டிகிரி. ஸோ சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. இப்போ 4R sin 60 டிகிரி cos B minus C by 2. 4R sin 60 டிகிரிக்கு பாருங்கள் இங்கே சைடில் ப்ரூவ் பண்ணிடுங்க. இங்கே ட்ரையாங்கிள் ABC A plus B plus C 180ங்களா, ஏவுக்கு பதிலாக 60 plus B plus C equal to 180 டிகிரிங்களா. B plus Cனா 180 minus 60னா 120 வருங்களா. B plus C divided by 2, ரெண்டு சைடும் by 2 போட்டிங்க அப்படின்னா 120 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 16 கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 60 டிகிரிக்கு பதிலாக B plus C by 2ன்னு மாற்றிக்கோங்க. இந்த 60 டிகிரி எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்கிள் ஏபிக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். இங்கே நீங்கள் இந்த 60 டிகிரிக்கு பதிலாக B plus C by 2ன்னு போட்டுக்கோங்க, cos B minus C by 2. இப்போ அடுத்தது பாருங்கள் ஃபார்முலா 4R இன்ட்டு, ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. sin A cos B 1/2 times of sin A plus B plus sin A minus B. 4R into 1/2 times of sin A plus B plus sin A minus B. அடுத்தது பாருங்கள், இதை கேன்சல் பண்ணிடுங்க உள்ளார. minus C by 2 minus C by 2 கேன்சல் ஆகிடுங்களா. இங்கே பாருங்கள் மைனஸ் B ப்ளஸ் B கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் மைனஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ளஸ் C ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் B plus B எவ்வளோ வரும், 2B by 2ன்னு வரும். நான் சிம்பிளிஃபிகேஷன் டைரெக்டாக போட்டுட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இதை C கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2B by 2ன்னு வரும். B 2 கேன்சல் ஆனால் Bன்னு மட்டும் வரும். இங்கே வந்து B கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2C by 2ன்னு கிடைக்கும். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு C மட்டும் வரும். சரிங்களா. ஸோ sin B ப்ளஸ் sin C. இப்போ 2R sin B ப்ளஸ் 2R sin C which is equal to 2R sin Bனா Bங்களா பை சைன் ஃபார்முலா ப்ளஸ் 2R sin Cனா பை சைன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு Cன்னு வந்துடுங்களா. ஸோ which is therefore which is equal to B plus C equal to RHS. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் 3.9ல் பார்த்தீங்க அப்படின்னா 6 சம்ஸ் முடிச்சிருக்கு. ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.